தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழியாக தெலுங்கை கூட கற்றுத்தரலாம் என முருக பக்தர்கள் மாநாட்டில் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். இந்துக்களை சீண்டி பார்க்காதீர்கள் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேசினார். மதுரை பாண்டிக்கோவில் அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் உட்பட ஏராளமானோர் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். திருப்பரங்குன்றம் மலைக்கோயில் பின்னணியில் இருப்பது போன்று மாநாட்டுக்கான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து உரையாற்றிய தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், நமது கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது என்பதற்காகவே முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து முருகனின் பக்தி பாடலை பாடி பேச்சை நிறைவு செய்தார். ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம். நமக்கு தமிழ் பக்கத்தில் இருக்க தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு, அதைத்தான் நம்ம எனக்கு சொல்றோம். மலையாளம் இருக்கிறது, தெலுங்கு கன்னடம் இருக்கிறது. நமக்குடைய கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த முருக பக்தருடைய மாநாடு.